ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய கதைகளை கேளுங்க. அப்பதான் வந்து நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கதையை கேட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. சின்ன கதை தான், ஆனா ரொம்ப பிடித்த மாதிரியான ஒரு கதை. படித்ததில் பிடித்த கதை உதவி சக்கரம். ஒரு நாள் சாயங்கால வேளையில் வயதான பெண்மணி ஒருவர் கார் அருகில் வெகு நேரமாக நிற்பதை ஒருவர் கவனித்தார். வாகனங்கள் செல்லும்போது அந்த பெண்மணி கை காட்டி நிறுத்த பார்த்தார். ஆனால் எந்த வாகனமும் நிற்கவில்லை. அந்த நபர் அருகில் சென்று என்ன பிரச்சனை என்று அந்த பெண்மணியிடம் கேட்டார். கார் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது என்று அந்த பெண்மணி கூறினார். என் பெயர் தயாளன், நீங்கள் காரில் உட்காருங்கள், நான் டயர் மாற்றி கொடுக்கிறேன் என்று டயரை கழட்ட ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு டயரை மாற்றினார். அந்த பெண்மணி, உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று கேட்டார். நான் பக்கத்தில் சிறியதாக ஒரு டீ கடை நடத்தி வருகிறேன், அதில் இருந்து வரும் பணமே எனக்கு போதும், நீங்கள் பணம் எதுவும் தர வேண்டாம் என்றார் அவர். நீங்கள் கஷ்டப்படும் நேரத்தில் என்னாலான உதவி செய்தேன், அவ்வளவே. நீங்கள் பண உதவி செய்ய வேண்டும் என்றால் வேறு யாராவது ஒரு நபர் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை நினைத்து பாருங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றார். உதவி செய்வது என்பது ஒரு சக்கரம் மாதிரி சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு உதவி செய்தேன், நீங்கள் வேறு யாருக்காவது கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு தயாளன் நடக்க ஆரம்பித்தார். அந்த பெண்மணி தயாளனை ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்றார். வழியில் தலைவலி எடுப்பது போல் இருக்கவே அருகில் உள்ள டீக்கடை அருகே காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். டீக்கடை பார்ப்பதற்கு ரொம்பவே பரிதாபமாக இருந்தது. உள்ளே இருந்து ஒரு பெண் வந்து, என்ன வேண்டும் அம்மா என்று கேட்டார். காரில் வந்த அந்த பெண்மணி டீக்கடையில் வேலை செய்யும் பெண்ணை பார்த்தார். அந்த பெண் 9 மாத கர்ப்பிணி என்பதை அவரிடம் பேசி தெரிந்து கொண்டார். குடிக்க டீ கொண்டு வாமா என்றார். தயாளன் சொன்னது அவருக்கு நினைவு வந்தது. அந்த அம்மா டீ குடித்துவிட்டு 5000 ரூபாய் பணத்தை டேபிள் மேல் வைத்துவிட்டு சென்று விட்டார். டீ கடையில் வேலை செய்த பெண் காஃபி டம்ளரை கழுவி வைத்துவிட்டு வந்தார். டேபிளில் கட்டாக பணம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதை எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணியிடம் கொடுக்க ஓடினார். அதற்குள் கார் கிளம்பி சென்று விட்டது. கடையில் இருக்கும் வேலையெல்லாம் முடித்துவிட்டு கையில் அந்த வயதான பெண்மணி விட்டு சென்ற பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார். பிரசவ செலவுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று புலம்பிக் கொண்டு இருந்த தன் கணவருக்கு இந்த பணத்தை காட்ட வேண்டும் என்று அவர் அருகில் சென்றார். ஆனால் மிகுந்த அசதியால் தூங்கிக் கொண்டிருந்தார் நம்ம தயாளன். எதை நாம் செய்கிறோமோ அதுவே நமக்கும் கிடைக்கும். கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்.